சிவமகா புராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது விஸ்வகர்மா தந்த சிவலிங்கங்கள். பிரம்மதேவர் அவருடைய சத்தியலோகம் சென்றார். முனிவர்களை அழைத்தார். அவர்களை பார்த்து சிரித்த வண்ணம், முனிவர்களே, உங்களுக்கு இஷ்டகாரிய சித்தியும் இன்னும் அநேக நன்மைகளும் உண்டாக வேண்டுமென்றால் என்னுடன் சேர்ந்து திருப்பார்கடலுக்கு வாருங்கள் என்றார். அதை கேட்ட தேவர்களும் முனிவர்களும் பிரம்மதேவருடன் விஷ்ணு பகவானை தரிசிக்க சென்று அவரை வணங்கி துதித்தார்கள். அதனால் மனம் குளிர்ந்த கார்மேக வண்ணர் அவருடைய நிஜ வடிவம் எடுத்து அவர்கள் முன்னால் தோற்றமளித்தார். அதை கண்டு தேவர்கள் மெய் சிலிர்த்தனர். அவர்களை திருமால் பார்த்து, தேவர்களே, நீங்கள் என்னை நாடி வந்த நோக்கம் என்ன என்று கேட்டார். அதற்கு பிரம்மதேவர், வைகுந்த வாசா, உன் குளுமையான கிருப்பையால் சகல துன்பங்களும் ஒழிந்தன. ஆனாலும் அனைவருக்கும் இதம் உண்டாகும்படி ஒன்று உம்மிடம் கேட்க விரும்புகிறோம். நாள்தோறும் எவரை சேவித்தால் எல்லா துயரங்களும் நீங்கி நித்தியமான சுகம் கிடைக்கும்? நானும் இந்த இமையவர்களும் எவரை வழிபாடு செய்தால் எல்லா நன்மையும் பெறுவோம் என்று கேட்டார். அவரை விஷ்ணு பரமாத்மா புன்முறுவலோடு பார்த்து, பிரம்மனே, உனக்கு இதனை நான் ஆதியிலேயே அறிவித்திருக்கிறேன். நீ அதை கேட்டு அறிந்திருக்கிறாய். இருந்த போதும் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன். பிரம்மனே, பூஜிக்கத்தக்க பொருள் உனக்கு உடையதாக இருந்தும் என்னை கேட்கிறாய். சகல லோகத்திலும் சங்கரர் தானே பூஜிக்க வேண்டியவர். அவரன்றி பிறன் ஒருவன் உண்டோ? இந்த உண்மையை உனக்கும் எனக்கும் முன்பொரு சமயம் சிவபெருமானே சொல்லி இருக்கிறாரே. தேவர்களான நீங்கள் விரும்பும் நித்தியமான சுகத்தை அடைய அதிபக்தி சிரவணத்தோடு சிவலிங்க ரூபியான சிவபெருமானை பூஜை செய்து வாருங்கள். நானும் சாட்சாத் சிவபெருமானை பூஜித்து வருவதால்தான் இப்படி உங்கள் தோத்திரங்களுக்கெல்லாம் உரியவனாக இருக்கிறேன். உலகில் எந்த பொருளையும் சிவலிங்க ரூபமாக செய்தால் அதில் சிவபெருமான் தோற்றமளிக்கிறார். ஆகையால் இஷ்ட சித்தி அடைய விரும்பும் யாவரும் சிவலிங்கார்ச்சனை செய்ய வேண்டும். தேவர்களும் தைத்தியர்களும் தானவரும் நாமும் எல்லோரும் சிவலிங்க பூஜை செய்ய வேண்டியவர்களே. பிரம்மனே, நீர் இதை அறிந்திருந்து மறந்ததும் ஏனோ? நீ இனிமேலாவது எவ்வகையிலாவது சிவலிங்க பூஜை செய்து வர வேண்டும். எந்த காலத்திலும் சிவ தியானத்திலேயே மூழ்கி இருக்க வேண்டும். எப்பொழுது சிவ தியானத்தை மறக்கிறோமோ அப்பொழுதே நமக்கு இடையூறு நெருங்கும். அதுவே அதர்மமாகும். அதுவே அழிவு காலம். சிவபக்தி எவருக்குண்டோ, சிவஸ்மரணை எவர் செய்வாரோ அவர்கள் துயரங்களின்றி வாழ்வார்கள். மனோகரமான வீடுகள், பலவிதமான ஆபரணங்கள், சுந்தர அழகான பெண்கள், போதுமென்ற அளவு தனம், புத்திர பாகிய சந்ததி, தேக ஆரோக்கியம், பெரும் புகழ், ஸ்வர்க போகம், தீர்க்க ஆயுள், நல்ல சிநேகிதர்கள், முக்தி பலம் முதலானவற்றை விரும்புகிறவர்கள் எப்போதும் சிவபகவானை சிவலிங்க மூர்த்தத்தில் பூஜிக்க வேண்டும். பக்தியுடன் லிங்க பூஜை செய்கிறவன் புண்ணிய கர்மங்களை செய்ய நேரிடுமே அன்றி பாவத்தால் பீடிக்கப்பட மாட்டான் என்று மகாவிஷ்ணு விவரித்தார். இந்த மகா ஆலோசனையை கேட்டுக்கொண்டிருந்த தேவர்களும் முனிவர்களும் திருமாலை வணங்கி, நாங்கள் பூஜை செய்ய லிங்கம் கிடைக்காததால் எங்களுக்கு சிவலிங்கங்களை தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். விஷ்ணுவும் பிரம்மதேவரும் யோசித்து விஸ்வகர்மனை அழைத்து, இந்த தேவர்களுக்கெல்லாம் அவரவர் கௌரவத்திற்கு ஏற்றாற்போல் லிங்கங்களை செய்து கொடு என்று சொன்னார்கள். விஸ்வகர்மனும் அப்படியே அவர்களுக்கு லிங்கங்களை கொடுத்தான். இந்திரனுக்கு பதுமராக லிங்கத்தையும், குபேரனுக்கு ஸ்வர்ணலிங்கத்தையும், யமனுக்கு கோமேதக லிங்கத்தையும், வருணனுக்கு நீலலிங்கத்தையும், விஷ்ணுவுக்கு இந்திரலிங்கத்தையும், பிரம்மனுக்கு ஸ்வர்ணலிங்கத்தையும், விஸ்வ தேவர்களுக்கும் அட்டவசுக்களுக்கும் வெள்ளி லிங்கத்தையும், வாயுதேவனுக்கு பித்தளை லிங்கத்தையும், அஸ்வினி தேவர்களுக்கு பார்த்திவ லிங்கத்தையும், பிராமணர்களுக்கும் பிராமண ஸ்திரீகளுக்கும் ஸ்படிகலிங்கத்தையும், லக்ஷ்மி தேவிக்கு தாமிரலிங்கத்தையும், துவாதசாதித்தர்களுக்கும் சோமனுக்கும் முத்துலிங்கத்தையும் வழங்கினான். வஜ்ரலிங்கத்தை அக்னியும், சந்தனலிங்கத்தை மயனும், பவளலிங்கத்தை அனந்தன் முதலிய சர்ப்பராஜர்களும், கோமயலிங்கத்தை தைத்தியரும் ராட்சசரும், இரும்பு லிங்கத்தை பைசாசங்களும், நவநீத லிங்கத்தை சசி முதலிய ஸ்திரீகளால் பூஜிக்கப்பட்ட பார்வதி தேவியும், தாருலிங்கத்தை நிருதியும், பஸ்மலிங்கத்தை யோகியும், மாவலிங்கத்தை சூரியன் மனைவியான சாயா தேவியும், ரத்னலிங்கத்தை சரஸ்வதி தேவியும், தயிரால் செய்த லிங்கத்தை யக்ஷர்களும் பெறும்படி விஸ்வகர்மன் கொடுத்தான்.
அவற்றை வாங்கிய தேவர்கள், முனிவர்கள், பிரம்மா, விஷ்ணு, யக்ஷர் முதலானவர்கள் தமது காரிய சித்தியின் பொருட்டு அந்த சிவலிங்கங்களை விதிப்படி அர்ச்சித்தார்கள். விஷ்ணு பகவான் பிரம்மன் முதலிய தேவர்களுக்கு பூஜா விதியை சொல்லி அருளினார். அவர்கள் ஆனந்தம் அடைந்து தங்கள் இருப்பிடத்தை அடைந்தார்கள். விஷ்ணுமூர்த்தியும் அந்த இடத்தை விட்டு மறைந்தார். பிரம்மா சத்தியலோகம் அடைந்து முன்பு தன்னுடன் வராத தேவர்களுக்கும் சிவபூஜா விதியை முறைப்படி உபதேசித்தார். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.